ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு ஃபைல் இருக்கு. ஓகே, நம்ம ஒரு ஃபைலை வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவோம், இல்லை ஒரு பார்க்யூட் ஃபைலாக ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, ஈச் பார்க்யூட் ஃபைலும் ஒரு ஒரு ஃபைலில் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஓகே, 1 GB 2 GB இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்குள்ளார பார்ட்டிஷன் இருக்கும். ஓகே, ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை மல்டிபிள் பார்ட்டிஷனாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா, இந்த ஸ்கியூனஸ்னா என்னன்னா, ஒரு ஸ்மால் ஃபைல் இருக்குன்னா மேக்ஸிமம் 200 பார்ட்டிஷன் வரைக்கும் போகும். ஓகே, 200 பார்ட்டிஷன்னா நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ஸ்மால் ஃபைல் இருக்கு. ஓகே, அந்த ஸ்மால் ஃபைலுக்கு இந்த ஸ்கியூனஸ் ப்ராப்ளம் எப்படி அந்த ப்ராப்ளம் அக்கர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 MB ஃபைல்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு 10 பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, பட் அந்த 200 MBக்கு ஒரு 2 பார்ட்டிஷனே போதுமானதாக இருக்கும். ஓகே, ஸோ என்னன்னா, பார்ட்டிஷன் வந்து ஸ்மால் ஃபைலில் ஓகே பார்ட்டிஷன் பண்ணோம்னா அது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே, ஒரு பிக்கர் ஃபைலுக்கு நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணாமல் ஒரு நார்மலாக ஸ்டோர் பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகலாம். ஓகே, உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், பார்ட்டிஷன் பண்ணுறதால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, பட் ஒரு ஸ்மால் ஃபைலை ஒரு ஸ்மால் ஃபைலை அதனுடைய கெப்பாசிட்டி 1 or 2 பார்ட்டிஷன் இருக்கலாம். பட் நம்ம அது ஒரு 10 பார்ட்டிஷனாக இருந்தால் அது வந்து ப்ராப்ளம். டூ பார்ட்டிஷன் தான் அந்த ஃபைல் வந்து கேப்பபிள். நம்ம அதுக்கு 10 பார்ட்டிஷன் கொடுக்குறது மீனிங்ஃபுல்லே கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை ஃபைலில் எப்படி இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகே, இந்த இஷ்யூவை ஃபைன் பண்ணிவிட்டு அந்த இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுடைய டேட்டாபிரிக்ஸை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் டேட்டா தான் நான் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து வேரியபிள் நேம் ஸ்கியூன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் வந்து ரன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் ரன் பண்ணிட்டேன். தென் நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் டிஸ்பிளே பண்ணேன்னா இதில் இருந்து எனக்கு ஒரு 5 to 7 ரெக்கார்ட்ஸ் சம்திங் தான் இருக்குது. ஓகே, ஸோ பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக 0வில் தான் இருக்கும். ஓகே, நான் வந்து ஒரு வாட்டி ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்ட்டிஷன் வந்து பை டிஃபால்ட்டாக 0வில் தான் இருக்கும். ஓகே, நான் வந்து ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு 1 minute. Let me show you that. Snow dot with column. Okay, then partition comma spark dot underscore this one partition by id. இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த ஃபைல் இருக்குங்களா, இதுதான் ஒரு ஃபைலு. இந்த ஃபைலுக்குள்ளால ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எந்த பார்ட்டிஷன் எவ்வளோ பார்ட்டிஷன் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் ரன் பண்ணி இதை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க, எனக்கு எல்லாமே வந்து 0வில் தான் இருக்குது. ஓகே, இது வந்து எந்த இஷ்யூவும் இல்லை. பட் நம்மக்கிட்ட கொஞ்சமாக ரெக்கார்டு இருக்குது. இங்கே ஸ்னூனஸ் எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ இட்ஸ் ஃபைன். ஓகே, ஜஸ்ட் இமேஜின் நம்ம வந்து நம்மளே வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ரீபார்ட்டிஷன் பண்ணி இதை வந்து ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் 5 பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்கேன். ஓகே, பட் இந்த மாதிரி நம்ம யாரும் மேனுவலாக பண்ண மாட்டாங்க. ஓகே, இது வந்து நான் வந்து அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஷோ பண்ணி அதை ரிசால்வ் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. பட் ரியல் டைமில் இந்த மாதிரி இருக்காது, 0வாகவே கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு இது வந்து 5 பார்ட்டிஷனாக இருக்குது. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் இருக்குது. 5 பார்ட்டிஷன் இருக்குது. ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிறதே 9 ரெக்கார்ட்ஸ் தான். ஓகே, இந்த 9 ரெக்கார்ட்ஸுக்கு 5 பார்ட்டிஷன் தேவையானா கண்டிப்பாக தேவையில்லை. ஒரு பார்ட்டிஷன் இருக்குன்னா 128 MB வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா 120 MB ஃபைலாக இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு 0.01 கூட இருக்காது. ஓகே, ஸோ இதுக்கு நமக்கு வந்து 5 பார்ட்டிஷன் தேவைப்படாது. அப்போ என்ன பண்ணணும் நீங்கள், ஜஸ்ட் ரீபார்ட்டிஷன் பண்ணணும். ரீபார்ட்டிஷன் 1 is fine. ஓகே, ஒரு or else 0 கூட 0 it's fine. ஓகே, டாட் display. Now execute. Partition must be positive.
1 ஓகே டன் ஓகே இப்போ பார்ப்போம் இப்போ நான் அகைன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஓகே சேம் ரிசல்ட் ஓகே run it okay why it's not storing data ஓகே இதை வந்து நம்ம டேட்டான்னு கொடுப்போம் ஓகே இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் டேட்டா இஸ் நாட் டிஃபைன் இட்ஸ் ஓ ஓ ஓ ஓ ஓ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ப்ரோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் வேற எந்த இஷ்யூ இல்லை ஓகே ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்க இப்போ பாருங்க உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ சிமிலர் வே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாமல உங்களுடைய ஃபைலில் மல்டிபிள் பார்ட்டிஷன் இருக்கலாம் இந்த மாதிரி ரீபார்ட்டிஷன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுங்க ஓகே நீங்கள் சொல்லலாம் டவுன் பண்ணுறதுக்கு கொலிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அஃப்கோர்ஸ் நீங்கள் கொலிஸ் யூஸ் பண்ணலாம் பட் எஃபெக்டிவாக இருக்காது ரீபார்ட்டிஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் பட் நம்ம தியரட்டிக்கலாக படிக்கும்போது கொலிஸ் தான் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ரீபார்ட்டிஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பட் ரீபார்ட்டிஷன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சேம் தான் ஓகே உங்களுக்கு வந்து டேட்டாவை வந்து ரீபார்ட்டிஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணி விட்டுரும் ஓகே ஸோ தட்ஸ் இட் ஓகே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா விஜா குயிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் எவ்ரி வீக் நாங்கள் நியூ கண்டென்ட்ஸை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெல் மீட் நெக்ஸ்ட் வீடியோ